ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 863வது நாமாவளியாக ஓம் ஷடங்க ஸ்ருதி பாரகாய நமஹ. முருகப்பெருமான 6 அங்கங்களோடு 4 வேதங்களையும் கரை கண்டவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. ஸ்ருதி அப்படின்னா வேதத்தை குறிக்கும். அதாவது இந்த வேதமானது காதால் கேட்டு 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 பரம்பரையாக வந்ததால் இதுக்கு ஸ்ருதி அப்படின்னு பேர். அதாவது தமிழில் அழகாக எழுதா கிளவி அப்படின்னு மறை அப்படின்னா பேர் வேதத்துக்கு. அந்த வேதம் ஒரு புருஷனாக பாவித்து அந்த வேத புருஷனுக்கு 6 அங்கங்கள். நம்மளுடைய சரீரத்து நம்ம உடம்பு இருக்குது அப்படின்னா அந்த உடம்பில் முக்கியமான பாகங்கள் இருக்குது இல்லையா, அது மாதிரி அந்த வேத புருஷனுக்கு 6 அங்கங்கள். நமக்கு 4 வேதங்கள் தெரியும். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அந்த 4 வேதங்களுக்கு அங்கங்களாக அந்த வேத புருஷனுடைய அங்கங்களாக, அதாவது சிக்ஷை, வியாகரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம், இந்த 6ம் அந்த வேதத்தினுடைய அங்கங்கள். 6 அங்கம் 4 வேதம் ஆனாய் போற்றி அப்படின்னு அப்பர் சுவாமியில் அழகாக வர்ணிப்பார். சுவாமியை பார்த்து தட்சிணாமூர்த்தியினுடைய பாடலே அழகாக வரும். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்காப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் அப்படின்னு தட்சிணாமூர்த்தி அவர் கல்லால் மரத்துக்கு உட்கார்ந்துண்டு அந்த 4 ரிஷிகளுக்கும் மௌனமாகவே அவளுடைய சந்தேகங்களெல்லாம் போக்குறார். அப்படி இந்த அங்கங்கள்ன்றது அந்த வேத புருஷனாக பாவிக்குது. அதில் சிக்ஷை அப்படின்றது மூக்காக இருக்குது. ஒரு மனிதனுக்கு மூக்கு எப்பேற்பட்டது அப்படின்னா நம்ம நினைக்கலாம் அது ஏதோ அழகானதுன்னு நினைப்போம். ஆனால் அந்த மூக்கில் மாற்றம் ஏற்பட்டதுன்னா நம்மளுடைய பேச்சே மாறிடும், உச்சரிப்பே மாறிடும். அப்போ நம்ம பேசுகிறதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த மூக்கு. இந்த மூக்கை நம்ம பிடிச்சிட்டோன்னா பேசுகிற பேச்சு வித்தியாசமாகிடும். இதில் தான் அந்த உச்சரிப்பினுடைய விளக்கங்கள்லாம் இருக்குது. அடுத்தது வியாகரணம் அப்படின்றது அந்த வேத புருஷனுடைய முகம்னா இந்த இடத்துல வாயை குறிக்கும், முகத்தை குறிக்கும். இதுதான் இலக்கணம், முக்கியமானது. நம்ம பேசுகிறதுக்கு ஆதாரமான எழுத்துக்கள் எப்படி தோன்றுது அப்படின்றதெல்லாம் இந்த வியாக்கரணம் சொல்லும். அடுத்தது சந்தஸ், பாதம், நம்ம நிற்கிறதுக்கு துணையாக இருக்கிறது எப்படி கால், அது மாதிரி இந்த சந்தஸ்ன்றது என்ன அப்படின்னா செய்யுள் இலக்கணம். இதை இப்படி தான் இருக்கணும், ஒரு பாடல், ஒரு ஸ்தோத்திரம், ஒரு தியானம்னா இப்படி இருக்கணும், இதெல்லாம் சொல்லக்கூடியது. இத்தனை எழுத்து இருக்கணும், ஒரு காயத்ரினா இத்தனை எழுத்து இருக்கணும், இதெல்லாம் சொல்லக்கூடியது சந்தஸ்னு பேர். அடுத்தது நிறுத்தம், இது வேத புருஷனுடைய காதாக இருக்குது, இது சொல் இலக்கணத்தை குறிக்கக்கூடியது. அடுத்தது ஜோதிஷம், வேத புருஷனுடைய கண்ணாக இருக்குது. இந்த ஜோதிஷம்ன்றது தான் வான சாஸ்திரங்கள், கிரக மண்டலங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எப்போ ஏற்பட்ட மாற்றங்கள் எல்லாம் எப்படி வருது, நட்சத்திரங்கள், திதி வாரங்கள், இதெல்லாம் சொல்கிறது. ஜோதிஷம் கண்ணாக இருக்குது. கண் எப்பேற்பட்டது நமக்கே தெரியும். சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம், எல்லாத்துக்கும் ஆதாரம் கண். அப்போ ஏற்பட்ட அந்த ஜோதிஷம் வேத புருஷனுடைய கண்ணாக இருக்குது. அடுத்தது கல்பம், அதுதான் கை. இது என்னென்னா செயல்முறைகள் எல்லாம் உள்ளடக்கியது. அதனால தான் இது கல்பம்னு பேர். வேத புருஷனுடைய கையாக இருக்குது. இப்படி இந்த 6 அங்கமுடைய அந்த வேத புருஷன், அந்த வேதம் 4 வேதங்கள், அப்பேற்பட்ட அந்த 6 அங்கம் வேதங்கள் இதெல்லாம் கரை கண்டவராக முற்றும் அறிந்தவராக இருக்கக்கூடியவர். அதனால்தான் முருகப்பெருமான திருப்புகழில் அழகாக வர்ணிக்கிறார். ஓல மறைகள் அறைகின்ற ஒன்றது மேலை வெளியில் ஒளிரும் பரம்சுடர் ஓது சரியை கிரியையும் புணர்ந்தவர் எவராலும் போத வரிய துரியங் கடந்தது போத அருவ ஸ்வரூபம் பிரபஞ்சமும் ஊனும் உயிர் முழுதும் கலந்தது சிவஞானம் அப்படின்ற திருப்புகழில் அழகாக வர்ணிப்பார். அப்படி இறைவன் வேத மந்திரஸ்வரூபமாக இருக்காருன்னா பார்த்தோம். இந்த நாமாவளி அவர் 6 அங்கங்களோடு 4 வேதங்களையும் கரை கண்டவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது. ஓம் ஷடங்க ஸ்ருதி பாரகாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.